ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் மிஸ்ஸஸ் ஹீமா ஜெயக்குமார் பேசுறேன். வெல்கம் டு மை ஏசிஏ ஃபவுண்டேஷன் பிளாட்ஃபார்ம். ஸோ இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து பார்க்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் 777 போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆக போகுது. ஸோ என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் ஆன் ஜூலை 7, 2025. தட் இஸ் ஆன் மண்டே. ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 7725 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து வரும். ஸோ 777 7 and 5+2 சொல்லும் போது அதுவும் 7 தான். ஸோ இட் இஸ் a 777 போர்ட்டல் ஓப்பன் ஆகக்கூடிய ஒரு நாள். ஸோ அந்த நாள்ல வந்து நம்மளுக்கு வேண்டியதை நம்ம எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத நான் இப்போ வந்து சொல்ல போறேன். ஸோ ஆல்ரெடி மேனிஃபெஸ்டேஷனை பத்தி நான் நிறைய வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்பவும் சொல்றேன். ஸோ 777 போர்ட்டல் அப்படின்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. போர்ட்டல் ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஒரு வாசல், அதாவது சொல்லுவாங்க தெரியுமா பழமொழி, அதாவது கடவுள் ஒரு கதவு மூடினாலும் இன்னொரு கதவு திறந்துடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா. ஸோ அது மாதிரி வந்து ஒரு போர்ட்டல் க்ளோஸ் ஆகி இன்னொரு போர்ட்டல் ஓப்பன் ஆக போகுது. ஸோ இந்த டைம்ல வந்து அது 777 போர்ட்டல் ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னா 777 அந்த ஒரு 777 ஒரு விஷயத்தை வச்சு நம்ம ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ண போறோம். அது எப்படி அப்படின்றத நான் வந்து சொல்றேன். ஸோ 777 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் a spirituality அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ spirituality அப்படின்னா ஸ்பிரிச்சுவல், தட் இஸ் ஸ்பிரிட் பிளஸ் ஸ்பிரிச்சுவல், உங்களோட ஸ்பிரிட், ஆன்மா, சோல், உங்களோட சோல் நீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பேரோ நீங்க செய்யக்கூடிய ஒர்க்கோ இல்லை உங்களோட பாடியோ எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் சோல். ஓகே, ஒரு ஆன்மா. அந்த ஆன்மா வந்து என்ன விதமான ஒர்க் பண்ணுது, ரிச்சுவல்ஸ் என்ன பண்ணுது, கான்சியஸ்னஸோட ஒரு எமோஷன்ஸோட ஒரு ஃபீலிங்ஸோட உங்களோட ஆன்மா என்ன செய்யுதோ அதுக்கு ரிஃப்ளெக்ஷன் தான் யூனிவர்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா யூனிவர்ஸ் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா தட் இஸ் அது ஒரு கண்ணாடி. நீங்க என்ன செயல் நீங்க செய்றீங்களோ அந்த செயல் எந்த ஒரு எமோஷன்ஸோட உங்களோட ஃபீலிங்ஸோட நீங்க செய்றீங்களோ அதைத்தான் யூனிவர்ஸ் வந்து பார்க்க ஆரம்பிக்கும். இப்போ நீங்க ஒரு விஷயம் நீங்க செய்யும் போது ரொம்ப சந்தோஷமா நீங்க செய்றீங்கன்னா என்ன வார்த்தை நீங்க பேசுறீங்களோ நீங்க என்ன செய்றீங்களோ யூனிவர்ஸ் பார்க்காது. உங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும், உங்களோட எமோஷன்ஸ் அங்கே எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் அந்த விஷயம் வந்து நடக்க ஆரம்பிக்கும். ஸோ யூனிவர்ஸ்க்கு எப்பவுமே நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம என்ன செயல் காமிக்கணும் அப்படின்னா ஹாப்பினஸ். அது ஒண்ணுதான் எப்பவுமே நம்ம வந்து காமிக்கணும். ஸோ இப்போ 777 என்னன்னு நான் சொல்லிட்டேன், போர்ட்டல்னா என்னன்னு சொல்லிட்டேன். இப்போ அது என்ன பண்ண போறோம் அன்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏர்லி மார்னிங் நீங்க எழுந்திரிச்சதுக்கு அப்புறம் சால்ட் வாட்டர்ல நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு பாத் நீங்க வந்து எடுத்துக்கோங்க, குளிச்சிருங்க. அந்த தண்ணியில சால்ட் வாட்டர் அப்படின்னு சொன்னா தண்ணியில உப்பு போட்டுக்கோங்க, கல்லுப்பு போட்டுக்கோங்க. அதே மாதிரி இஃப் பாசிபிள்னா நீங்க வந்து தட் இஸ் வேப்பையில நீங்க வந்து போட்டு நீங்க வந்து குளிக்கலாம். எதுக்காக இதை பண்ண சொல்றோம்? பாடியை வந்து டீடாக்ஸ் பண்றதுக்கு, உங்களோட ஆராவை கிளென்ஸ் பண்றதுக்கு. ஸோ அதை ஃபர்ஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் மெடிடேஷன் நெக்ஸ்ட் நீங்க பண்ணணும். தட் இஸ் அன்னைக்கு 7-7 அப்படின்றனால நீங்க தட் இஸ் மெடிடேஷன் இன்ஹேல் அண்ட் எக்ஸல், அது 7 டைம்ஸ் நீங்க வந்து பண்ண ஆரம்பிக்கணும். தட் இஸ் ஃபர்ஸ்ட் இன்ஹேல் எக்ஸல்னா என்னன்னா மூச்சு காத்த உள்ள இழுத்து மூச்சு காத்த வெளியில விடணும். மூச்சு காத்த உள்ள இழுக்கும் போது பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள வருது. அதே மாதிரி மூச்சு காத்த வெளியில விடும் போது நெகட்டிவ் எனர்ஜி வெளியில போற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணி அந்த ஒரு 7 டைம்ஸ் மெடிடேஷன் அந்த பிரீத் வந்து நீங்க எடுக்கணும். இன்ஹேல் எக்ஸல். தேர்ட் நீங்க செய்யக்கூடிய வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஒயிட் பேப்பர்ல ஒரு ஆரஞ்சு பென்ல உங்களோட ஒரு விஷஸ் நீங்க வந்து எழுதணும். ஓகேவா? சோ அதை எப்படி எழுதணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த விஷஸ 7 டைம்ஸ் நீங்க வந்து எழுதணும். அதே மாதிரி எப்போ எழுதணும் அப்படின்னா 7:7 AM, 7:10 AM and 7:7 PM. காலையில 7 அந்த மணிக்குள்ள 7 மணி 7 நிமிஷம் அந்த டைமுக்கு நீங்க எழுதலாம். இல்ல அப்படின்னா 7 மணி 7 நிமிஷம் ஈவினிங் அந்த டைம்ல நீங்க எழுதலாம். உங்களோட ஒரு விஷயம் 7 டைம்ஸ் நீங்க வந்து எழுத ஆரம்பிக்கணும். இதுல இன்னும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 7-7 போர்ட்டல் அன்னைக்கு வந்து ராகுவும் அதே மாதிரி மூன் நிலா 2 பேரும் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு நாள். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நாள். அன்னைக்கு நீங்க இந்த விஷயத்த வந்து நீங்க செய்ய ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸோ இது 7 டேஸ் நீங்க செய்ய போறீங்க. எய்தர் மார்னிங் ஆர் ஈவினிங். காலையில 7 மணிக்கு நீங்க எழுதலாம். அப்படி இல்லை ஈவினிங் 7 மணிக்கு உங்களோட ஒரு விஷயம் 7 டைம்ஸ் நீங்க எழுதிட்டு அதை நீங்க வந்து என்ன பண்ணணும், நீங்க தூங்க போகும்போது உங்க பில்லோக்கு அடியில நீங்க வச்சு தூங்க ஆரம்பிங்க. 7 டேஸ் இத மாதிரி நீங்க எழுதுங்க. எழுதி முடிச்சதுக்கு அப்புறம்
7 நாள் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் அந்த பேப்பரை நீங்க வந்து எரிச்சு யூனிவர்ஸ்க்கு நீங்க ஜஸ்ட் அந்த ஒரு வரக்கூடிய அந்த சாம்பல் இருக்கும் இல்லையா, அதை வந்து நீங்க ப்ளோ பண்ணி விட்டுறலாம். எப்படி எழுதணும்? இப்போ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ யூனிவர்ஸ், தேங்க்யூ யூனிவர்ஸ், நன்றி பிரபஞ்சம், நன்றி, தேங்க்யூ யூனிவர்ஸ், நான் இந்த கம்பெனியில பிளேஸ் ஆகிட்டேன், எனக்கு இந்த இடத்துல வேலை கிடைச்சிருச்சு, ரொம்ப நன்றி. சப்போஸ் அந்த வேலை கிடைச்சு நீங்க எவ்வளவு சந்தோஷமா இருப்பீங்க, அந்த சந்தோஷத்தோட அந்த ஃபீலிங்ஸோட நீங்க அதை எழுத ஆரம்பிக்கணும். ஓகேவா? சோ இப்போ வந்து சொல்லுவோம்ல, அப்பா நம்ம அந்த டூருக்கு கிளம்ப போறோம், அதை நினைச்சு பார்த்தாலே ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தெரியுமா? அந்த ஒரு எமோஷன்ஸ், அந்த ஒரு ஃபீலிங்ஸோட நீங்க எழுத ஆரம்பிக்கும் போதுதான் யூனிவர்ஸ்க்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், அதை உங்ககிட்ட எடுத்து வந்து கொடுக்கும். ஓகே, ஸோ இதைத்தான் நீங்க வந்து ஃபாலோ. ஓகே, இப்ப நான் சொன்ன விஷயம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கு இல்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா தாராளமா என்னோட நம்பருக்கு வந்து நீங்க காண்டாக்ட் பண்ணலாம். காண்டாக்ட் பண்ணி டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 7/7 போர்ட்டலை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களோட என்ன விஷயஸ் உங்களுக்கு வேணுமோ அதை நீங்க வந்து ஈஸியா இந்த மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாம். கண்டிப்பா பிரபஞ்சம் வந்து நம்ம கேட்கறத நம்மளுக்கு கொடுக்கும். நம்ம எண்ணம் தான் நம்மள தடுக்குது. சோ இது எனக்கு கிடைக்கும், இது எனக்கு நடக்கும், இது எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நன்றி சொல்லி நீங்க வந்து அந்த 7 நாளுமே ஒரே விஷயத்த எழுதுங்க. கண்டிப்பா நடக்க ஆரம்பிக்கும். தேங்க்யூ.